ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதேவ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம காளான் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 லவங்கம், 2 பட்டை சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதை வதக்கி விடுங்க. கொஞ்சம் அது பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா அதில் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்ததும் 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி விடுறதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்கணும். ஸோ நம்ம உப்பு சேர்த்தாச்சு. இப்போது இது கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க. கண்ணாடி பதம் வந்தாச்சு. இப்போது 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா அந்த தக்காளி கரையிற வரைக்கும் வதக்கி விடலாம். அடுப்பில் தீ மிதமாகவே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் விட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா வதங்கிடும். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த உடையாத தக்காளியெல்லாம் நசுக்கி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து வதக்கிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஒரு 2-3 தடவை கலந்து விட்டுட்டு அந்த சூடு ஏறினோடனே ஸ்டவ்லேருந்து எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போது தட்டில் நல்லா பரப்பி வச்சு ஆற விடுறேன். இப்போ இதை நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சா போதும். நல்லா இப்போ நம்ம ஒரு காற்றுல வச்சு ஆற வைக்கலாம். இப்போ அதே பேனில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு கூடவே கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்ல கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். கூட ஒரு சின்ன பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு. ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கு, அதையும் போட்டு வதக்கிடலாம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். இப்போது நம்ம மசாலுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போது இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி கொடுக்கலாம். ஓரளவுக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து வதங்கட்டும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு முறை கலந்து விடுங்க. இப்போ அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற காளான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. நான் 2 பாக்கெட் காளான் எடுத்தேன். ஸோ அதனால் நிறைய இருக்க மாதிரி இருக்குது. இது வதங்க ஆரம்பித்தோடனே பாருங்கள் எப்படி சுருங்கி போய்டும்னு. இப்போ கலக்கும்போது ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. இந்த காளான்லேருந்து தாராளமாக தண்ணி விட ஆரம்பிச்சிரும். ஒரே ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 30 செகண்டுக்கு விடலாம். விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் கலந்து விடுறேன். எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். உடனே சுருங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்படியே ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கலந்து விட்டாலே போதும், அது அப்படியே சுருங்கி போயிடும். இப்போ காளான்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இந்த மசால் இந்த காளானில் தண்ணி விட்டு கொஞ்சம் கலந்து வேகட்டும். இதே போல் கலந்து விட்டுட்டே இருங்க. மசாலா எல்லா பக்கமும் இறங்கி இது சுருங்கி வந்துடும். வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த காளான் டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருச்சுன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா அதில் சேர்த்துடலாம். இந்த மசாலா சேர்த்தோடனே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா கலந்து விடலாம். நான் இன்றைக்கி இது சப்பாத்திக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு, நல்ல வாசனையும் வந்துட்டுருக்கு. இப்போது அந்த மிக்ஸி ஜாரில் இருந்த பேலன்ஸ் மசாலாவும் தண்ணி கலந்து ஊற்றியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த டிஷ்ஷுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் உப்பு சரி பார்த்து இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விடுங்க. எப்போவுமே பாத்திரத்தில் ஓரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிறதுல தான் எனர்ஜியும் சரி டேஸ்ட்டும் சரி அங்கே தான் இருக்கும். ஸோ ஓரத்தில் எப்போவுமே சேர விடாமல் அந்த மசாலாலாம் தள்ளி விட்டுட்டே வாங்க.
இப்போ பாருங்கள் ஸ்லோ குக் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிஷ் நீங்கள் சாதத்துக்கோ இட்லிக்கோ தோசைக்கோ சப்பாத்திக்கோ எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாதுன்ற அன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் உள்ள மற்ற வீடியோஸையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள். ஹரிதேவ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.